வாங்க குட்டீஸ், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மேஜிக் உலகத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாமா? அங்க சோமன் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கும் பேசவே செய்யற ஒரு பென்சிலுக்கும் நடுவுல நடந்த ஒரு சூப்பரான கதையை தான் நாம இப்போ கேட்க போறோம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது, இந்த ஹோம்ஒர்க்லாம் அதுவாவே தன்னைத்தானே எழுதிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிஜமாவே அப்படி நடந்தா செம ஜாலியா இருக்கும்ல? சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு சோமு. ஆனா பாருங்க, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னா பயங்கர சோம்பேறித்தனம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சோமுவுக்கு ஹோம்ஒர்க் பண்றதுனாலே சுத்தமா பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் அந்த நோட்டு புத்தகத்தை பார்த்தாலே போதும் அவனுக்கு அப்படியே போர் அடிச்சிடும். யாராவது எனக்காக எழுதி தந்துட்டா நான் நாள் முழுக்க ஜாலியா விளையாடிட்டே இருப்பேனே அப்படின்னு டெய்லி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா பாருங்க, அவனோட ஆசை சீக்கிரமாவே நிறைவேற போகுதுன்னு அவனுக்கே அப்ப தெரியாது. அவனோட பிறந்தநாளுக்கு அவங்க தாத்தா ரொம்பவே அழகான பளபளன்னு மின்னுற ஒரு மர பென்சிலை பரிசா கொடுத்தாரு. ஆனா அது ஒரு சாதாரண பென்சில் மட்டும் இல்ல. அன்னிக்கு ராத்திரி சோமு அந்த புது பென்சிலை தன்னோட டேபிள் மேல வச்சுட்டு தூங்கிட்டான். ஆனா அவன் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம்தான் அங்க ஒரு நம்பவே முடியாத ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிச்சுது. சரியா நடு ராத்திரியில கிட்கிட்னு ஒரு மெல்லிசான சத்தம் கேட்டு சோமுவுக்கு முழிப்பு வந்துருச்சு. என்ன சத்தம் இது அப்படின்னு போர்வக்குள்ள இருந்து மெதுவா தலைய மட்டும் நீட்டி எட்டி பார்த்தான். அங்க அவன் பார்த்த ஒரு காட்சி அவன் அப்படியே ஆச்சரியத்துல உறைய வச்சிடுச்சு. என்ன தெரியுமா? அந்த பென்சில் ஒரு குட்டி தேவதை மாதிரி தானாவே அவன் நோட்புக்ல எழுத ஆரம்பிச்சுது. அதுவும் சும்மா இல்ல, எழுத எழுத அந்த பென்சில்ல இருந்து ஒரு மினுன்னு ஒரு தங்க நிறத்துல வெளிச்சம் வந்து அந்த ரூம் முழுசியும் பிரகாசமாக்கிச்சு. அது எழுதின எழுத்துக்கள்லாம் பார்க்க முத்து முத்தா அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்போ அந்த மேஜிக் பென்சில்ல இருந்து ஒரு தேன் மாதிரி ரொம்ப இனிமையான குரல் கேட்டுச்சு. அது சொல்லுச்சு, சோமு, இனிமே கவலைப்படாத, உனக்கு ஹோம்ஒர்க் பண்றது கஷ்டமா இருந்தா சொல்லு, இனி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அவ்ளோதான். இதை கேட்ட சோமுவுக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹோம்ஒர்க் பத்தின கவலையே இல்ல. ஏன்னா அவனோட குட்டி மேஜிக் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். சோமு நாள் முழுக்க ஒரே விளையாட்டு தான். ஆனா இந்த மாதிரி சுலபமான வழிகள் எப்போதுமே சந்தோஷத்தை தராது இல்லையா? சோமு சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய பாடத்தை கத்துக்க போறான்னு அவனுக்கு அப்போ புரியல. கொஞ்சம் வாரம் கழிச்சு ஸ்கூல்ல ஒரு பெரிய டெஸ்ட் வச்சாங்க. அப்போ அவங்க டீச்சர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. எக்ஸாம் எழுதும்போது எந்த மேஜிக் பென்சிலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. எக்ஸாம் பேப்பரை பார்த்த சோமுவுக்கு தலையே சுத்திருச்சு. அங்கிருந்த ஒரு கேள்விக்கு கூட அவனுக்கு பதில் தெரியல. ஏன்னா பென்சில் தானே எல்லா வேலையும் செஞ்சது. அதனால அவன் எதுவுமே படிக்கல, எதுவுமே கத்துக்கல. அவன் மூளைக்கு வேலையே கொடுக்கலையே. எதிர்பார்த்த மாதிரியே டெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மி மார்க் வாங்கினான். அவனுக்கு ஒரே அவமானமா போச்சு. அழுதுகிட்டே ரொம்ப சோகமா வீட்டுக்கு போனான். அவன் சோகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அந்த மேஜிக் பென்சில் அவனுக்காகவே காத்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அதுகிட்ட ஹோம்ஒர்க் இல்ல, அதை விட ஒரு முக்கியமான பாடம் இருந்துச்சு. அந்த பென்சில் ரொம்ப மெதுவா பேச ஆரம்பிச்சுது. சோமு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா என் உதவி உன்னை ஒரு பெரிய சோம்பேறியாக்கிடுச்சு. நீ எப்போ உன்னோட மூளைக்கு வேலை கொடுத்து நீயே கஷ்டப்பட்டு படிக்கிறியோ அப்போதான் நீ உண்மையிலே ஒரு புத்திசாலியாக முடியும்னு ரொம்ப அன்பா எடுத்து சொல்லுச்சு. அந்த நிமிஷம் சோமுவுக்கு தன்னோட தப்பு நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே இப்படி இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து தன்னை மாத்திக்கிறதுக்கு ரெடியானான். முதல்ல அவன் தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஒவ்வொரு பாடத்தையும் ரொம்ப கவனமா அவனே படிக்க ஆரம்பிச்சான். இப்படி கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா எதுவுமே சாத்தியம்தான்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டினான். பாருங்க, இந்த தடவை அந்த மேஜிக் பென்சிலோட உதவி இல்லாம தன்னோட சொந்த உழைப்புல சோமு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தான். அவனோட இந்த வெற்றிக்கு காரணம் எந்த மேஜிக்கும் இல்ல, அவனோட கடின உழைப்பு மட்டும்தான். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஷார்ட்கட்ல, அதாவது குறுக்கு வழியில நமக்கு கிடைக்கிற வெற்றி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும். ஆனா நாம கஷ்டப்பட்டு உழைச்சு ஜெயிக்கிற வெற்றி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்கும். சரி, இப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட எந்த மேஜிக் பென்சிலும் இல்லாம உங்களோட சொந்த கடின உழைப்பை வச்சு நீங்க என்ன மாதிரி அதிசயங்களை, என்ன மாதிரி மேஜிக்கை உருவாக்க போறீங்க?